வணக்கம் மக்களே, நாம் இன்னைக்கு பார்க்க போகிற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணி கரியர் பேஜை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து 2 விதமான போஸ்ட்டுகள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இங்கே அட்வர்டைஸ்மெண்ட் வியூ ஃபைல்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுற டேட் பார்த்தீங்கன்னா 9 ஜூன் 2025லேருந்து 30 ஜூன் 2025க்குள்ளே நீங்கள் இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே தான் உங்களுக்கான வேலைவாய்ப்புக்கான டேட்ஸ் இருக்கும். ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு எத்தனை லொக்கேஷன்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 6 இடங்களில் கொடுத்துருக்காங்க இந்தியா ஃபுல்லாக. ஸோ இது வந்து அசிஸ்டன்ட் செக்யூரிட்டிக்கான போஸ்ட்டுக்கு வந்துட்டு 6 இடங்களில் கொடுக்குறாங்க. பாட்னா பொறுத்த வரைக்கும் 23 வேக்கண்ட்டும், விஜயவாடாவுக்கு 24 வேக்கண்ட்டும், வடரோடாவில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 வேக்கண்ட்டும், போர்ட் பில்லாரில் வந்துட்டு 3 வேக்கண்ட்டும், கோவாவில் 53 வேக்கண்ட்டும், சென்னையில் 54 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ டோட்டலாக 166 வேக்கன்சி உங்களுக்கு இருக்குது இதில் செக்யூரிட்டி அசிஸ்டண்ட்டு பொறுத்த வரைக்கும். ஸோ கடைசி தேதி நான் மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன், 30/6/2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இது வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் இருக்கும் உங்களுக்கு. இது வந்து 3 வருஷம் கான்ட்ராக்ட் பேசிஸில் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஒரு நிரந்தரம் இல்லை. ஸோ 3 வருஷத்துக்கான கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் 12வது நீங்கள் 60% ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் போதுமானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் 1/6/2025 வந்துட்டு 27 வயதுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 27 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க யார் வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஜாப் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆப்ரேஷனல் ஒர்க்ஸ் அட் ஏர்போர்ட் அசிஸ்டன்ட் பேசஞ்சர் பேக்கேஜ் அண்ட் ஹேண்ட்லிங், லோடிங் அண்ட் அன்லோடிங் பேக்கேஜ் ஆர் அதர் மல்டி டாஸ்கிங் ஆப்ரேஷனல் தான் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கான செக்கிங் ஒர்க் தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 500 ரூபாய், எஸ்சி எஸ்டி உமன்ஸாக இருந்தீங்கன்னா 100 ரூபாய் உங்களுக்கு நீங்கள் அப்ளிகேஷன் சார்ஜஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இது வந்து 30/6/2025க்குள்ளே நீங்கள் வந்துட்டு இது அப்ளை பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்லிஸ்ட் பண்ணுறவங்க தான் உங்களுக்கு வந்திருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21,500 ரூபாய் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ 2வது வருடம் வந்து 22,000 ரூபாய், 3வது வருடத்துக்கு வந்து 22,500 ரூபாய் உங்களுக்கு சேலரியாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து நிறைய பெனிஃபிட்ஸும் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு தான், கண்டிப்பாக பயன்படுத்திக்கலாம். ஸோ 12th முடித்தவங்களுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெஷருக்கான வேலைவாய்ப்பை பற்றி பார்க்கலாம். இதில் இந்த பிடிஎஃப் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9 ஜூன் 2025லேருந்து 30 ஜூன் 2025க்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற இந்த அப்ளைக்கான கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். ஸோ ஆன்லைனில் நீங்கள் ஃபில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப்பில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதே கேட்டகரி தான் உங்களுக்கு. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிகிரி முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வேக்கண்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 3 விதமான இடத்துல வந்து உங்களுக்கு வேகன்சி இருக்கும். இந்த வேகன்சி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அமிர்தசரஸ், வடரோடா, சென்னையில் 3 இடத்துல இருக்கும். அமிர்தசரஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 35 வேக்கண்ட்டும், வடரோடாவில் வந்து பார்த்தீங்கன்னா 16 வேக்கண்ட்டும், சென்னை பொறுத்த வரைக்கும் 176 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சென்னை தமிழ்நாடு பீப்புள்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான். ஸோ 176 வேக்கண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கணும். டிகிரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50% வந்துட்டு 55% வந்துட்டு நீங்கள் மார்க் எடுத்துருக்கணும். அதாவது ஜென்ரல் ஓபிசி இடபிள்யூசி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 60%, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்துட்டு 55% எடுத்துருக்கணும். ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் சேம் கேட்டகரி தான், உங்களுக்கு 27 வயதுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் சார்ஜஸ் வந்து வேறுபடும். உங்களுக்கு ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 750 ரூபா பே பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ் உமன்ஸ் கேண்டிடேட் இருந்தீங்கன்னா 100 ரூபா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட் லிஸ்ட் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எடுத்துன்னு போனோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸு, டிகிரி மார்க் ஷீட் அண்ட் டிகிரி ஓவரால் அந்த வந்து கம்யூனிட்டி, ஆதார் கார்டு அண்ட் அப்ளிகேஷன் ஃபீஸ் ரிசிப்ட்டும் எடுத்துன்னு போனோம். ஸ்கேன்டு சிக்னேச்சர், அதாவது
அதாவது உங்களுக்கான சிக்னேச்சர் நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் எடுத்துன்னு போக முடியும். ஸோ ரீசெண்டாக வாங்கின மெடிக்கல் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட்டு நீங்கள் கண்டிப்பாக எடுத்துன்னு போகணும். சேலரி பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இயரில் 30,000, செகண்ட் இயரில் 32,000, தேர்ட் இயரில் வந்து 34,000 உங்களுக்கு சேலரியாக ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை பார்த்துட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எதனா நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் நிறைய உங்களுக்கான கைட்லைன்ஸ் இதிலுமே இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரைனிங் பொறுத்த வரைக்கும் 6 விதமான ட்ரைனிங் உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த 6 வித ட்ரைனிங் முடிஞ்ச உடனே தான் உங்களுக்கான கன்ஃபர்மேஷன் ஜாப்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ இத்தனை நாட்கள் வந்து உங்களுக்கான ட்ரைனிங்ஸ் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 4 மாதம் ட்ரைனிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் ப்ரிப்பரேஷன் ஆனவுடனே தான் உங்களுக்கான சேலரிஸ் அண்ட் வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்டு டேர்மில் உங்களுக்கு வழங்குவாங்க. ஸோ ஜென்ரல் கண்டிஷன்ஸும் இங்கே இருக்கும். நிறையா படித்து பார்த்துக்கோங்க. ஓகே மக்களே, ஸோ டோட்டலாக வந்துட்டு இந்த வேலை வாய்ப்புக்கு, இந்த 2 வேலை வாய்ப்புக்கு 396 வேக்கண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தான். சென்னை, அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. கண்டிப்பாக பயன்படுத்திக்கோங்க. இந்த வேலை வாய்ப்பை பற்றி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.